வணக்கம் மாணவர்களே, வகுப்பு 7 மூன்றாம் பருவம் அறிவியல் மாதிரி வினாத்தாள் பார்க்க போகிறோம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 10 × 1 = 10 மார்க்கு. டேஷ் பரப்பு ஒளியை எதிரொலிக்கிறது. நீர், குறுந்தகடு, கண்ணாடி, கல். ரெண்டாவது, ஒளியானது டேஷ் எதிரொலிப்பு நடைபெறுகிறது. எதிரொலிக்கும் பரப்பை அடையும் பொழுது, எதிரொலிக்கும் பரப்பை அணுகும் பொழுது, எதிரொலிக்கும் பரப்பின் வழியே செல்லும் பொழுது, மேற்கூறிய எதுவும் இல்லை. இதில் கொஸ்டின் நம்பர் எழுதி எது கரெக்டான ஆப்ஷனோ அதனுடைய ஆப்ஷன் எழுதி ஆன்சர் எழுதணும். 3, அநேக இளம் நட்சத்திரங்களை கொண்ட விண்மீன் திரளுக்கு டேஷ் என்று பெயர். நீள்வட்ட விண்மீன் திரள், ஒழுங்கற்ற விண்மீன் திரள், குழுக்கள், சுருள் விண்மீன் திரள். 4, நிலவானது பூமியை ஒரு சுற்று சுற்றி வர டேஷ் நாட்களாகும். 25, 26, 27, 28. 5, நெகிழியின் சிறந்த பயன்பாடு என்பது டேஷ் என்ற பயன்பாட்டில் அறியலாம். இரத்த பைகள், நெகிழி கருவிகள், நெகிழி உறிஞ்சு குழாய்கள், நெகிழி கேரி பைகள். 6, டேஷ் என்பது மட்கும் தன்மையற்ற ஒரு பொருள். காகிதம், நெகிழி புட்டி, பருத்தி துணி, கம்பளி. 7, டேஷ் என்பது வயிற்று அமிலத்தை நடுநிலையாக்கிறது. அமில நீக்கி, ஆன்டிபைரட்டிக், வலி நிவாரணி, ஆன்டி ஹிஸ்டமின். 8, மெழுகுவர்த்தியின் சுடரில் வெப்பமான பகுதி எது? நீலம், மஞ்சள், கருப்பு, உள்பகுதி. 9, முட்டையில் டேஷ் அதிகம் உள்ளது. புரதம், கார்போஹைட்ரேட், கொழுப்பு, அமிலம். 10, லிபர் ஆஃபீஸ் ரைட்டரில் எத்தனை வகையான பக்க அமைவுகள் உள்ளன? 1, 2, 3, 4. ரோமன் 2, கோடிட்ட இடத்தை நிரப்புக. 5 × 1 = 5. சூரிய ஒளியானது டேஷ் வண்ணங்களின் கலவை. 12, அண்டத்தின் ஆதியை கூறும் மாதிரி டேஷ் ஆகும். 13, முழுமையான இயற்கை இழையின் எடுத்துக்காட்டு டேஷ் ஆகும். 14, எரிதல் என்பது ஒரு வேதிவினை. இதில் பொருள் டேஷுடன் வினைபுரிகிறது. 15, இயற்கை இழைகளிலேயே வலிமையான இழை டேஷ். ரோமன் 3, சரியா தவறா? தவறினின் சரியானதை எழுதவும். 5 × 1 = 5. 16, சூரிய ஒளியை கோள்கள் எதிரொலிப்பதன் காரணமாக தெரிகிறது. 17, கலீலியோ புவி மைய கொள்கையை வழிமொழிந்தார். 18, வீரியம் குறைந்த நெகிழிகள் சிதைந்து மைக்ரோ நெகிழிகள் என்ற சிறிய துகள்களாகும். 19, எரிதலுக்கு ஆக்சிஜன் அவசியம். 20, பட்டுப்பூச்சி கம்பளி இழைகளை தருகிறது. ரோமன் 4, பொறுத்துக. 5 × 1 = 5. இடது பக்கம் கேள்வி இருக்கும், வலது பக்கம் விடை இருக்கும். அதை சரியாக மேட்ச் பண்ணணும். ஆன்டிபைரட்டிக், வலி நிவாரணி. ஆன்டாசிட், பாஸ்பரஸ், கார்பன் டை ஆக்சைடு. வலியை குறைக்கும், உடல் வெப்பநிலையை குறைக்கும், தன்னிச்சையான எரிப்பு, ORS தீர்வு, சுவாச வாயுக்களை கடத்துகிறது. ரோமன் 5, குறுகிய விடையளி. ஏதேனும் 10 வினாக்கள் மட்டும். 10 × 2 = 20. 26, ஒளிரும் பொருட்கள் என்றால் என்ன? 27, முப்பட்டகம் என்றால் என்ன? 28, நீள்வட்ட மாதிரி என்றால் என்ன? 29, 4 வகையான விண்மீன் திரள்களின் பெயர்களை கூறுக. 30, நெகிழி பொருட்களை தவிர்ப்பது எவ்வாறு சிறந்த முறையாகும்? 31, நெகிழியால் செய்த வாளியானது துருப்பிடிப்பதில்லை, ஆனால் இரும்பு வாளி துருப்பிடித்து விடுகிறது, ஏன்? 32, எரிதல் வெப்பநிலை என்றால் என்ன? 33, டெட்டாலின் முக்கிய கூறுகள் யாவை? 34, செரிகல்ச்சர் வரையறு. 35, நாம் விலங்குகளை எப்படி நடத்த வேண்டும்? 36, ஆந்த்ராக்ஸ் நோயின் அறிகுறிகளை எழுதுக. 37, முறையை தேர்ந்தெடுத்தல் என்றால் என்ன? 38, ஏற்கனவே உள்ள ஒரு ஆவணத்தை திறப்பது எப்படி? ரோமன் 6, விரிவான விடையளி. 3 × 5 = 15. 39, 40, 41. ஒன்று ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த எழுதணும், இல்லைனா எழுதணும். 39, விண்மீன் மண்டலத்தை குறித்து சிறு குறிப்பு வரைக. செயற்கை இழைகளின் பயன்களையும் வரம்புகளையும் பட்டியலிடுக. இந்த 39 ஏதாவது ஒன்று எழுதணும். 40, அகிம்சை பட்டை பற்றி விவரிக்க அல்லது பட்டாளைகளில் காணப்படும் பொதுவான நோய்கள் யாவை? 41, மெழுகுவர்த்தி சுடரின் படம் வரைந்து பாகங்களை குறிக்க அல்லது எதிரொலிப்பு மற்றும் நிழல் வேறுபடுத்துக. ஆல் தி பெஸ்ட்.